ஒரு கல்வியோ ஒரு தொழிலோ அல்லது ஒரு சமூக சேவையோ அரசியலோ எதுவா இருந்தாலும் ஒரு விருது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது ஒவ்வொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இருக்கு, தட்டி கொடுக்கறது அப்படின்னு. இங்கே தட்டி கொடுக்கறது இல்லாமல் தள்ளி விடுறது தான் அதிகமாக இருக்கு. ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிறக்கும் போதும் பாட்டு, இறக்கும் போதும் பாட்டு. ஆனால் இடையில மனிதனுக்கு தேவைப்படுறது பாராட்டுங்கிறாங்க. அது இந்த பாராட்டு, அந்த வாழ்த்துக்கள், அதுதான் ஒரு மனிதனை உற்சாகம் இருக்கும். எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா அது பயனற்று போகும். அது அந்த நேரத்தில் அது ஊக்கப்படுத்துறது தான். உன்னால் முடியுங்கிறதான் பல பேரை இங்கே சாதனையாளர்களை ஆக்கிடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விருது, இந்த பாராட்டு, இந்த வாழ்த்து அதுங்கிறது நீங்கள் அதை அனுபவிச்சுதான் தெரியும். அது சொல்லும்போது உன்னால் முடியும் அப்படிங்கிறது, இந்த கைதட்டலும் அந்த வாழ்த்துக்களும் அவ்வளோ பெரிய உற்சாகத்தை தரும், நம்பிக்கையை தரும். விருதுங்கிறது ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பாராட்டுதல்களும் ஒரு புரிதல்களும் ஒரு ஊக்கப்படுத்துறது அந்த திருமண வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகும்? அது இல்லாத பட்சத்தில் என்னவாகும்? இந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க, 10 பொருத்தம் பார்க்குறோம், 8 பொருத்தம் பார்க்குறோம், எல்லாம் எவ்வளவுதான் இருந்தாலும் காதலிச்ச திருமணமும் மனமுறிவில் போகுது, பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறதும் மனமுறிவில் போகுது. ஆனால் இதுக்கு என்னென்னா புரிதல் இல்லாமல் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கணவன் மனைவியை மனம் விட்டு பேசணும், நன்றி சொல்லி பழகணும். இப்போ என்ன இது நமக்குள்ள அதுக்கு நன்றிம்பாங்க, அதெல்லாம் சொல்லணும். கடிதம் எழுதி பழகணும். நீங்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க, அழகாக இருக்க அப்படி சொல்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு அழகான ஒரு பொருளை பார்த்தேன், அதை பார்த்தோன்னே உனக்கு ஞாபகம் வந்துட்டுது, உடனே அந்த இது உனக்கு இதை வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி இதுதான் அன்பை ஒவ்வொரு நொடியும் பெருக்கி கொண்டே போவதுதான் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும். அதுதான் அதிக முக்கியம். அதில் ஒருத்தர் விட்டு கொடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் பேரன்பை பரிமாறிக்கொள்ளுதலையும் தான் வாழ்க்கை இருக்கு. அதாவது நிறைய விருதுகளை நீங்க கொடுத்துருப்பீங்க பலருக்கு, நீங்க நிறைய விருதுகளை வாங்கியிருப்பீங்க. அதில் மனதுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் இந்த விருது தான் அப்படின்னா எதை சொல்லுங்க? அது ஒரு எளிய மகனை ஒரு பின்புலம் இல்லாமல் ஒரு பெரிய நெருக்கடியில் இக்கட்டான இனச்சாவு சூழலில் ஒரு பல அரசியல் இயக்கங்கள் இருக்கும்போது அடக்குமுறை ஒடுக்குமுறை தாண்டி ஒரு அரசியல் கட்சியை எடுத்து உருவாக்கி, நானே கொடியை உருவாக்கி, நானே கொள்கையை வகுத்து, நானே போராடி சின்னத்தை வாங்கி, யாரோடு நிற்காம நின்று 36 லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்தின ஒவ்வொரு வாக்குமே எனக்கு மறக்க முடியாத மாபெரும் விருது தான். அப்படி தான் நான் நினைப்பேன். அதுதான் எனக்கு என் நம்பிக்கைக்கு, என் உழைப்புக்கு, நான் முன் வச்ச கோட்பாட்டுக்கு அவங்க கொடுத்த அந்த ஆதரவுங்கிறது மிகப்பெரிய விருது. அப்படிதான் நான் நினைப்பேன். மறக்க முடியாத விருதுனா என் வாழ்க்கையில் அதுவாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்க சினிமாவுக்கு வரவில்லை, அதே போல அரசியலுக்கும் வரவில்லை அப்படின்னா என்னவா இருந்திருப்பீங்க? இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருப்பேன். இன்னும் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வந்திருப்பேன், வேளாண்மை பார்க்க வந்திருப்பேன். இல்லைன்னா இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று வேளாண்மை செஞ்சுருப்பேன். ஆனால் கட்டாயம் இராணுவத்தில், ஏன்னா எங்கள் உறவினர்கள் எல்லாரும் இராணுவம், காவல்துறை, ஆசிரியர் இந்த பணியில் தான் இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா இராணுவத்துக்கு தான் என்னை போக சொன்னார், நான் போயிருப்பேன். சீமானுடைய பலம் அப்படின்னா பேச்சு, பலவீனமும் பேச்சு தான் சொல்றாங்க. உண்மையா? அப்படிலாம் அது ஒன்றும் இல்லை. என்னுடைய பலம்ங்கிறது பேரன்பு, பலவீனமும் பேரன்பு, அவ்வளோதான். பேச்சுங்கிறது சும்மா அது கருத்தை கடத்துறது தானே. அதை போய் அதை ஒரு பலமாகவும் பலவீனமாக பார்த்துக்கிட்டு வேண்டியதில்லை. எந்த காலகட்டத்திலேயாவது ஐயோ ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, அப்படி நினைக்கல. ஆனால் வழி இருக்குன்னா எந்த மக்களுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு களத்தில் நிற்கிறோமோ, போராடுறோமோ, அவங்களுக்காக உறக்கம் தொலைச்சு, பசியை தொலைச்சு, ஏச்சு பேச்சு அவமானங்களை தாங்கி நிற்கிறோமோ, அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்படும் போது, அந்த மக்களாலே கைவிடப்படும் போது வலிக்கும். அதுதான் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையே. மற்றபடி அந்த எண்ணம் இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காரு, நீ யாரோ ஒருத்தனுக்கு உழைக்கிறாங்கிற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமைமிக்க இனத்திற்காக உழைக்கிறாங்கிற பெருமிதமும் திமிரும் கொள்ளு. அந்த பெருமிதம் திமிரும் எனக்கு இருக்கு. நான் யாருக்காக உழைக்கல, நான் பிறந்த பெருமைமிக்க என் இனத்துக்காக உழைக்கிறேன். அதனால எனக்கு சோர்வுங்கிறதே கிடையாது. நன்றி.